வெல்கம் டு ஐ திங்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாண்டர்டாக இருக்குது, லைக் நான் ஃபார்மேட்டில் இருக்குது, ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்குது. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த், இயர்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்பர்ஸாக இருக்குது. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே மந்த்து, டேட்டு, இயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் ஸ்டாப்போட இருக்குது. ஸோ இப்படி மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு வரவே முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்டி இன்டன் போட்டு இதை எடுத்து க்ளோஸ் பண்ணோன்னு ஏரர் தான் வரும் நமக்கு. இதில் வேறு எப்படி பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணி எடுத்தாலும் இதுலேருந்து டேட்டா வராது. ஸோ இதை அப்படியே நான் வெறும் டேட் ஃபார்மெட்டுக்கு மாற்றி வர்றேன், அப்பயும் நடக்கல. ஸோ என்ன பண்ணாலுமே எதுவுமே ஆக மாட்டேங்குது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பைத்தானோட ஹெல்ப் எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு பைத்தான் பிஒயின் டைப் பண்ணி டேபை கொடுத்துருங்க. இது மாதிரி ஒரு ஃபார்மெட் வரும். அதில் போயிட்டு பிடி அப்படின்றத செலக்ட் பண்ணி டாட் டிஓ டேட் அண்ட் டைம் அப்படின்ட்டு வரும். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த டேட்டா ஃபார்ம் சேஞ்ச் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து கண்ட்ரோல் என்டர் அப்படின்னா இது மாதிரி கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நமக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரான டேட் ஃபார்மெட்டில் வந்திருக்கு. இதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும் சப்சிக்வெண்ட்டாக. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15th February இருக்கிறதும் மாறிடுச்சு, 9th Marchன்னு இருக்கிறதும் மாறிடுச்சு, 10th Jan இருக்கிறதும் சேஞ்ச் ஆகிடுச்சு, February 20th சேஞ்ச் ஆகிடுச்சு பக்கம். இப்போ நமக்கு இந்த பிஒய் போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, இங்கே போயிட்டு இங்கே வந்து பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் கிளிக் பண்ணி பைத்தான் ஆப்ஜெக்ட்லேருந்து எக்ஸல் வேல்யூஸாக மாற்றிக்கோங்க. எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸல் வேல்யூஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நான் ரெகுலர் ஒரு நான் ஃபார்மேட் டேட்ஸ் வந்து ப்ராப்பர் டேட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ரிக்கு இதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணேன். ஓகே, இந்த இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். லைக் டெய்லி டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க, லைக் இந்த கேட் என்ட்ரி பண்ணுறவங்க, இல்லை ஸ்கூலோடைய ரிஜிஸ்டர் என்ட்ரி பண்ணுறவங்க, ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் என்ட்ரி பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக டைப் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா எடுத்து தான் டைப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கொலீக்ஸ் அண்ட் பியர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.